லண்டனிலும் வாங்கிய சிறந்த புத்தகங்களை இழந்துவிட்டோமே என்ற மனதுக்கம் ஒருபுறம், இப்பணத்திலிருந்து ஒரு பகுதியை வீட்டு செலவிற்காக தன் மனைவியிடம் கொடுத்துவிட்டு மீதி பணத்தை கொண்டு தொடர் வண்டியில் ஏறி பரோடா போகலாம் என்ற எண்ணம் மறுபுறம். செப்டம்பர் மாத நடுவில் பரோடா சென்றார். அம்பேத்கரை தொடர்வண்டி நிலையத்திற்கு சென்று அழைத்து வருமாறு தன் பணியாளர்களிடம் அரசர் கூறினார். ஆயினும் ஒரு மகாரை வரவேற்க யார் செல்வார்கள்? ஆகவே அவருக்கு வழிகாட்ட யாரும் வரவில்லை. மகார் இளைஞர் ஒருவர் பரோடாவிற்கு வரப்போகிறார் என்ற செய்தி நகரில் நன்கு பரவியிருந்தது. அம்பேத்கருக்கும் அவருடன் வந்திருந்த மூத்த அண்ணனுக்கும் எந்த உணவு விடுதியிலுமே தங்க அனுமதி மறுத்துவிட்டனர். இறுதியில் பார்சிகளின் சத்திரம் ஒன்றில் தங்கினார். அதுவும் தன்னை யார் என்று அடையாளம் காட்டிக் கொள்ளாமல் தங்கியிருந்தார். ஒப்பந்தப்படி அம்பேத்கர் பரோடா அரசில் 10 ஆண்டுகள் பணிபுரிய வேண்டும். பல்வேறு துறைகளில் அனுபவம் பெற்ற பின் அம்பேத்கரை நிதியமைச்சராக அமர்த்திட அரசர் விரும்பினார். எனவே மன்னரின் இராணுவ செயலாளராக உடனடியாக நியமிக்கப்பட்டார். ஆனால் அங்கும் தீண்டப்படாதவர் என்ற அவருடைய பிறவி காரணமாக ஒவ்வொரு நட்புமே தலையில்